நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த படத்தை முழுசா பார்க்கதான் புரியா? 1000 பேரை அழிக்கணும்னு நினைக்கிற அவனுங்களை மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு படம் எடுக்கும் போது காப்பாற்றணும்னு நினைக்கிற நாமளும் நம்ம மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு இந்த படத்தை பார்க்கணும்டா. இட்ஸ் லைக் எ சூசைட் அட்டாக். இப்போ ஓபன் பண்ணா ஒரு 35 வயசு முதியவரை காட்டுறாங்க. அண்ட் இவர்தான் இந்த படத்தோட ஹீரோ. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அண்ட் இவங்களோட பேரு கோல்டு ஸ்டார் கோபிகாந்தி. அப்படின்னு யார் வச்சது? அவனே வச்சுக்கிட்டான்டா. அண்ட் இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் ஆல் இன் ஆல் இவர் தான் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்துல இவரு ஒரு +2 ஸ்டூடெண்டா. நீங்க நம்பலனாலும் அதுதான் நிஜம். இப்போ ஓபன் பண்ணா ஹீரோ சார் கோவில்ல நின்னு இந்த வருஷம் நடக்கிற +2 எக்ஸாம்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காரு. கடவுளே, இந்த வருஷம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி முதல் மாணவர்கள் ஆகணும். அட ஹீரோலாம் அப்படிதான் போய் இருப்பாரு. இதெல்லாம் போய் பெருசு பண்ணிட்டு. அண்ட் இந்த படத்துல ஹீரோ ஆல்ரெடி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிற காரணத்தினால அவர் எப்பவுமே பெண்கள் சுத்தி சுத்தி வருவாங்க. 12 வருஷமா உன்னை நான் சுத்திட்டு இருக்கேன். என்ன பார்வை ஒரு பக்கம் திரும்புது. நான் ஒரு மன்மத குச். இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சுரா. சார், நான் வேலுமனு பண்ணல சார், சொல்லுங்கடா. இவன் தான் ஹீரோங்கிற பேர்ல ஒரு பக்கம் கிரிஞ்சு பண்ணிட்டு சுத்துறானா. இவனுக்கு டீச்சர்ஸ் ஒரு குரூப் வந்து அது ஒரு பக்கம் கிரிஞ்சு பண்ணி சுத்திட்டு இருக்கு. குட் மார்னிங் டீச்சர். ஓ கோபியா, நான் கவனிக்கவே இல்லப்பா. யார் இது? கத்திரிக்காய்க்கு காலந்தாலையும் வச்ச மாதிரி இருக்கானே. அண்ட் ஹீரோக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூ இருக்கும். எல்லா படங்களையும் வர மாதிரி இந்த படத்துலயும் ஹீரோ ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி. வெறும் 20 ரூபா தானே இருக்கு, ஒரு வேலைக்கு மட்டும் கொடுங்கண்ணே, அப்புறமா வாங்கிக்கிறேன்னு. இப்ப கட் பண்ணா ஹீரோ ஒரு நாள் ரோட்டு பக்கம் போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு ஸ்கூட்டி கொண்டு வந்து ரோட்ல நடந்துட்டு வர தாத்தா மேல இடிச்சிருது. வண்டி எங்க நிக்குது, இவன் எங்க விழுவுறான் பத்தியா? என்ன பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுவுறான்? ஒரு வேளை காக்கா வலிப்பா இருக்குமோ? இத மொத்த ஹீரோ சார் ஓடோடி வந்து அந்த தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஐயா இந்தாங்க ஐயா காசு. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஹீரோவே ஆல்ரெடி கஷ்டப்படுற ஃபேமிலி, அப்புறம் இப்படி பாக்குற எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து ஹெல்ப் பண்றாரு. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல நக்குல் இனிமே அப்படித்தான். அண்ட் ஹீரோ சார் ஒரு கஷ்டப்படுறவர்னு காட்டுறதுக்காக தினமும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால நிறைய வேலைக்கு போவாரு. நிறைய வேலையா? ஆமா, அந்த கருமத்தை நீங்களே பாருங்களேன். பேப்பர் போடுவாரு, பால் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, தோட்ட வேலைக்கு போவாரு, செங்கல் சூளை வேலைக்கு போவாரு. இவ்வளவு ஏன் பக்கத்து பையனை ஸ்கூலுக்கு கூட்டி போய் விடுவாரு. இதுக்கெல்லாம் போய்கிட்டுமா ஸ்கூல் போறாரு? அட அதுக்கு தான்டா போறாரு. நல்லா படிக்கணும், படிச்சு பெரிய ஆளா வரணும். சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரிய புண்டைக்கு பேசுவா, நாங்க படிச்சு உள்போமா. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்க ஹீரோவை திடீர்னு ஸ்கூல்ல ஒரு நாள் கிளாஸ் லீடரா போலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா அதே கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்க நாட்டாமியோட பையனை லீடரா போட முடியலையேன்ட்டு நாட்டாம ஹீரோ மேல ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. கிளாஸ் லீடர் போஸ்டுக்கலாமாடா ரிவெஞ்ச் எடுப்பீங்க? இப்போ அங்க இருந்து கட் பண்ணா ஹீரோ சார் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகாம அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் டியூஷன் எடுத்துட்டு இருப்பாரு. ஏண்டா ஒரு மனுஷன் காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால பேப்பர் போட போறான், பால் போட போறான், தோட்டத்துக்கு போறான், செங்கல் சூளைக்கு போறான். இப்ப ஸ்கூல் விட்டோம் டியூஷன் மட்டும் நடத்திட்டு போக மாட்டாரு. திரும்பவும் தோட்டத்துக்கு போய் ரொமான்ஸ் பண்ணுவாரு. களவாடிய வெண்ணிலவே, நான் அழகா என்று கேட்டால் நான் என்ன சொல்வது? எதையாச்சும் சொல்லியா? என்ன சும்மா? என்னடா காமெடியை வடிவேல் சார் கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. அவர் தான் ஹீரோ சார் இல்ல, பாக்குற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நாள் ஹெல்ப் பண்ணலாம் அந்த பக்கமா போயிட்டு இருந்த பாட்டிக்கு பாக்கெட்ல இருந்து ₹1 எடுத்து கொடுக்க அந்த பாட்டி காரி துப்பி அந்த காசை மூஞ்சில தூக்கி போட்டு போயிடுது. இதுல மன உளைச்சலான ஹீரோ சார் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, ஊர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு ரூபா கலெக்ட் பண்ணி அவர் ஊர்ல இருக்க எல்லா வயசானவங்களுக்கும் சாப்பாடு போடுறாங்க. அண்ணா இங்க பாருங்கண்ணா, 12வது படிக்கிற அண்ணா நல்ல திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு. நம்மளும் ₹1 கொடுக்கலாம்ண்ணா. அவங்க ஊர்லயே மொத்தம் 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான்டா. 100 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ₹1 கொடுத்தாங்கன்னா வெறும் ₹100 தான். ₹100 வச்சு எப்பறம் அத்தனை பேருக்கு சாப்பாடு போட முடியும்? ஆனா இதெல்லாம் கூட பரவாயில்லப்பா, இவருக்கு பாராட்டு விழாலாம் வேற எடுப்பாங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோ சார் ஸ்கூல்ல லீடரா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. கோபியை தலைவனாக அறிவிக்கிறேன். இதனால மன முடிஞ்சு போன நாட்டாமியோட பையன் அழுதுகிட்டே நாட்டாம கிட்ட போய், அப்பா அவனை பாருங்க ஸ்கூல் லீடரா போட்டாங்க, அவனை போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்ல அந்த நாட்டாமியும் அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் அனுப்புறான். அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ்.
ஸ்கூல்ல லீடர் போஸ்டுக்கலாமாடா கொலை பண்ணுவீங்க? என்னங்கடா கதையை கொதறி வச்சிருக்கீங்க? இவரு ஸ்கூல் லீடர் ஆனதுக்கு ஊரு ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்க. டேய் இதுவரையும் கூட பொறுத்துக்கோண்டா, ஆனா கிளாஸ் லீடர் ஆனதுக்கு ஊரு ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு விட்டுறீங்களே, யாரா நீங்க? அது மட்டும் இல்ல, ஹீரோ சாருக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட்லாம் இருக்கு. ஹீரோ சார் நச்சுன்னு ஒரு டான்ஸை போட்டு விடுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். இந்த டான்ஸ் கர்மம் முடிக்கிறதுக்குள்ள கட் பண்ணி சாங் போயிடுறாங்க. படத்துல கதை எங்கடா? ஆனா அந்த கருமத்தை தான்ப்பா இவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன், ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நாட்டமான பண்ண ரவுடிங்க ஹீரோ சாரா தூக்கிட்டு போய் மிதிச்சு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. உடனே ஹீரோயின் மேடம் ஓடி வந்து அவரை காப்பாற்றி தூக்கிட்டு வந்து வீட்டுல விட்டு போயிடுறாங்க. இப்ப திரும்ப ஒரு 10 நிமிஷம் சென்டிமெண்ட் காட்சிகளுக்கு பிறகு திரும்பவும் ஹீரோயின் கூட டூயட் சாங் ஆடுறாரு. இப்ப இந்த கர்மத்தெல்லாம் முடிச்சிட்டு ஹீரோ சார் எங்க வேலைக்கு போனாலும் நாட்டாமியோட ஆளுங்க வந்து பொலன்னு பொழக்கிறானுங்க. திரும்பவும் வீட்டுக்கு போய் அம்மா கூட சென்டிமெண்ட் சாங் எல்லாம் முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத போயிடுறான். இந்த கேப்ல ஹீரோயோட அப்பா இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. நீ சொன்னா சரி காட்டமுத்து, நம்பி பொண்ணை தரேன். ஆனா ஒண்ணுடா, உலகத்திலே +2 படிக்கிற தன்னோட பொண்ணுக்கு ஸ்கூல் படிக்கிற மாப்பிளைய பார்த்து அவன் தான் என் பொண்ணுக்கு கரெக்டான மாப்பிளையா இருப்பான்னு சொல்ற ஒரே அப்பன் இவன் ஒருத்தனா தான்டா இருக்க முடியும். இப்ப இந்த கிரிஞ்சு காட்சிகள்லாம் முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ சார் எக்ஸாம்ல ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து முதல் மாணவனா வந்துடுறாரு. இதுக்கு தான் படத்தை இந்த ஓட்டுனீங்களாடா? ஏண்டா முதல் மாணவன டைட்டில் வச்சதுக்காக இவனை முதல் மாணவன் ஆக்கிறதுக்குள்ள எங்க உயிரை வச்சு ஏன்டா ஊஞ்சலாடுறீங்க? ஆனா இதெல்லாம் விட ஹைலைட் இந்த படத்தை முடிச்ச விதம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த கருமத்தை நீங்களே பாருங்களேன். இப்ப ஹீரோ சார் இந்த சந்தோஷத்தை அவங்க அம்மாட்ட சொல்லலாம்னு போறதுக்குள்ள அவங்க அம்மா தவறிடுவாங்க. இதுல மனசு உடைஞ்சு போய் ஹீரோ சாரும் மருந்து குடிக்க ட்ரை பண்ணுவாரு. இந்த மாணவனை போல் ஒவ்வொரு மாணவனும் உலகில் உருவாக வேண்டும். நாங்க ஏன்டா இவன மாதிரி ஆகணும்? இவன் ஒருத்தன் இப்படி இருந்ததே சகிச்சிக்க முடியலடா, இதுல நாங்களும் வேற இவன மாதிரி ஆகணுங்கிறீங்க. இந்த கேடுகட்ட கிரிஞ்சான படத்தையும் 2 மணி நேரம் உட்கார்ந்து முழுசா பார்த்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஆல் ஒரு சிம்பிள் வர கொடுத்துக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் விஜய் குமார் சைனிங் ஆஃப். பாய்.